ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல் இண்டியா நீட் யூஜி 2025க்கான கவுன்சிலிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரவுண்ட் 1க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும், என்னென்ன பர்டிகுலர்ஸ்லாம் நம்ம என்ட்ரி பண்ணணும், என்னென்ன டேட்டாஸ்லாம் நம்ம என்ட்ரி பண்ணணும், எந்த டேட்டாஸை எந்த இடத்துலேருந்து டேட்டாவை நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதோட மட்டும் இல்லை, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், சாய்ஸ் ஆர்டர் எப்படி பண்ணணும், சாய்ஸ் லாக் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலும், ரவுண்ட் 1க்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றதையும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம். அதுலேயுமே கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதையும், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஆல் இண்டியா கோட்டாவுக்கான ரவுண்ட் 1ஓட என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட், எஸ்பெஷலி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அதோட மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நீட் யூஜி 2025க்கான ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலிங் ஃபுல்லாகவே ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் தான். எந்த வெப்சைட்டில் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா www.mcc.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அதனால் கீப் டச்சின் வெப்சைட்டு. அது மட்டும் இல்லை, கம்யூனிகேஷனை டேரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கொடுக்க மாட்டாங்க. வெப்சைட்டில் தான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட வாஸ் அண்ட் வியூஸ் சேனல்லையுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ரெகுலர் அப்டேட்ஸை. நெக்ஸ்ட்டு, நீட் யூஜி 2025ஓட ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1ல் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்க 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். அதோட மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னாலும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக தான் அட்மிஷன் ஆக முடியும். அதே சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ், ஜிப்மர், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ், இங்கெல்லாம் நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங், அதாவது MCC கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக மட்டும்தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். ஸோ இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 85% ஆஃப் சீட்ஸ்க்கு நம்ம வந்து அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி மட்டும்தான் அதில் அட்மிஷன் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு, நீட் யூஜி 2025ஓட ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா, யாரெல்லாம் நீட் யூஜியோட குவாலிஃபைங் மார்க்கில் இருக்காங்களோ, 2025 மார்க்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி குவாலிஃபைடு மார்க் இருந்தாவே போதும், அவங்க கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ கவுன்சிலிங்கோட ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஜிப்மர், இதுக்கெலாம் வந்து எவ்வளோ ஃபீஸஸ். நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு அண்ட் EWS கேட்டகரிக்கு 1000 ருபீஸும், OBC, SC, ST, PWD கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 500 ருபீஸும் நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நம்ம பே பண்ணணும். அது மட்டும் இல்லை, ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டும் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது அன்ரிசர்வ்டு அண்ட் EWS கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 10,000 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும். OBC, SC, ST, PWD கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 5,000 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆல் இண்டியா கோட்டா அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபீஸஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அதோட மட்டும் இல்லை, டீம்டு யூனிவர்சிட்டிலையுமே நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியை சாய்ஸ் ஃபில்லில் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ்னா, நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ் பே பண்ணணும். ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 2 lakh ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் கவர்மெண்ட்டோட 15% சீட்ஸ் ப்ளஸ் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் ப்ளஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலான ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். 2 ஃபீஸில் எந்த ஃபீஸ் வந்து ஹையராக இருக்கும், ஸோ அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணால் போதும். 2த்துக்குமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 2,05,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1ஓட ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து 21/7/2025 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுலேருந்து 28/7/2025 வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டா 28/7/2025 இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு.
இதை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்டிஏ போர்ட்டலில் நீங்கள் ஆல்ரெடி வந்து நீட் எக்ஸாமுக்காக வேண்டி என்டிஏ போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்கிற ஆல்ரெடி உங்களுக்கு என்டிஏ கொடுத்துருக்க அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கோர் கார்டுலேயுமே அட்மிட் கார்டுலேயுமே என்ன பர்டிகுலர்ஸ் இருக்கோ அதே பர்டிகுலர்ஸ் தான் நீங்கள் இங்கே ஆல் இண்டியா கவுன்சிலிங்லேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நீங்கள் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் நம்பர், அந்த சேம் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர்லாம் நீங்கள் அதே நேமே போடுங்க. அதேமாதிரி நேம் வந்து உங்களோட ஸ்கோர் கார்ட்லேயோ அட்மிட் கார்ட்லேயோ என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். பேரண்ட்டோட நேமும் எந்த பேரண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் அந்த பேரண்ட்டோட என்டர் பண்ணுங்கள். ஜெண்டர் என்டர் பண்ணுங்கள். ஜெண்டர் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஜியன், என்ன ரிலீஜியன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ரிலீஜியனை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க. நேஷனாலிட்டி இந்தியனா, நீங்கள் என்ஆர்ஐயா அப்படின்றதையுமே நீங்கள் இதில் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லை 12th ஸ்டாண்டர்டோட டீட்டெயில்ஸையும் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். உங்களோட 12th ஸ்டாண்டர்டோட மார்க், ஏன்னா அதிலோட குவாலிஃபைங் மார்க் 50% இல்லை 60% மார்க்கில் நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அதோட மட்டும் இல்லை உங்களோட ஸ்கூல் நேமு, அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ரோல் நம்பர். ஸோ அந்த பர்டிகுலர்ஸையும் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட கேட்டகிரி, ஜென்ரல் கேட்டகிரியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா, இல்லை இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகிரியில் எந்த கேட்டகிரியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகிரியுமே நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்காது. அது எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு அலாட் ஆன பிறகு அங்கே நீங்கள் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணும்போது அங்கே தான் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் எந்தெந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கா இல்லை ஓப்பன் சீட்ஸ்க்கா. ஓப்பன் சீட்ஸ் மீன்ஸ் சென்ட்ரல் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற ஓப்பன் சீட்ஸ்க்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோமா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோமா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோமா அப்படின்றதையும், இல்லை பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ்க்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பரையும் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மொபைல் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி என்டிஏ போர்ட்டலுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே சேம் மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா அதுக்கான ஓடிபியும் வரும். ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க மொபைல் நம்பர் இல்லை இமெயிலில். நீங்கள் எங்கே என்ன மொபைல் நம்பர், என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் இங்கேயுமே நீங்கள் கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கும் நீங்கள் அதே சேம் நம்பரையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து சாய்ஸ் ஃபில் அண்ட் சாய்ஸ் லாக்கான டேட் வந்து 22/7/2025 28/7/2025 நீங்கள் சாய்ஸ் ஃபில்லும் சாய்ஸ் லாக்கும் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும். சாய்ஸ் ஃபில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நம்பர் ஆஃப் காலேஜஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் வேணால் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ எந்தெந்த காலேஜஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த சாய்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாய்ஸ் ஆர்டரை செக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு 5th பிளேஸில் இருக்குது, அந்த காலேஜை நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணலாம். அப் அண்ட் டவுன் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வந்து திரும்பவுமே வந்து அந்த சாய்ஸில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். திரும்ப கொஞ்சம் சாய்ஸஸுமே நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். சாய்ஸ் லாக்கான லாஸ்ட் டேட் வந்து 28/7/2025 தான். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் ஆர்டரை நம்ம நிறைய தடவை நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா எந்த காலேஜ் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் எந்த காலேஜில் வேக்கண்ட் இருக்கோ அந்த காலேஜ் தான் உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டில் நம்ம வைக்கும் போது கரெக்டான காலேஜ் எந்த காலேஜில் கிடைச்சா நம்ம அந்த அட்மிஷன் ஆக முடியுமா அப்படின்றத பொறுத்து அந்த காலேஜை மட்டுமே நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்ல வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 28th வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிடும். ஸோ அதனால் சாய்ஸ் ஆர்டரை உங்களோட சாய்ஸ் ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், எல்லா ஆப்ஷன்ஸுமே அந்த சாய்ஸ் ஆர்டரை சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டலில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். இந்த சாய்ஸ் ஆர்டரை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் இன்ஸ்டியூஷனில் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஜிப்மர்லாம் உங்களோட சாய்ஸ் ஃபில்லில் வைக்கலாம். அதுக்கடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களோட ஓன் ஸ்டேட்டோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்ஸோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களோட சாய்ஸில் வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி உங்களோட சாய்ஸ் ஃபில்லில் வைக்கலாம். இல்லை நாங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் தான் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னாலும் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டுமே உங்களோட சாய்ஸ் ஆர்டர்லையுமே நீங்கள் வைக்கலாம். ஸோ உங்களோட ரேங்க்குக்கு வரும்போது ஒவ்வொரு ரேங்காக செக் பண்ணணும். ஒவ்வொரு ரேங்காக செக் பண்ணும்போது உங்கள் ரேங்க்குக்கு எந்த காலேஜில் நீங்கள் கேட்டிருக்க காலேஜ் வேக்கண்டாக இருக்குது, எந்த காலேஜ் வேக்கண்டாக இருக்கோ அந்த காலேஜில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராசஸை பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸ் ஆர்டரை செக் பண்ணாது டாப்லேருந்து வரும்போது அந்த காலேஜ் வேக்கண்டாக இருந்ததுன்னா அந்த காலேஜை உங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இந்த சாய்ஸ் ஆர்டரில் நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்களோ அப்படி வைங்க. ஃபீஸஸ் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லாம் பண்ணி சாய்ஸ் லாக்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 1க்கான ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அது 29/7/2025
30/7/2025 ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 2 days பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் 1க்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. 31/7/2025 அன்றைக்கி ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ண பிறகு நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போயிட்டு காப்பி ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் போயிட்டு உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் நீங்கள் உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான டேட் வந்து 1/8/2025 6/8/2025 உங்களுக்கு வந்து 5 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் போய்ட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1ல் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1ல் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகலை அப்படின்னா, சீட் நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2 டைரக்ட்லி வித்தவுட் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. ரவுண்ட் 2ல் யாராவது ஃப்ரெஷ்ஷாக ரவுண்ட் 1ல் பண்ணாதவங்க மட்டும் ரவுண்ட் 2ல் பண்ணால் போதும். நீங்கள் ரவுண்ட் 1ல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு, அலாட்டான சீட்லேருந்து நான் வந்து இன்னும் அதுக்கு அடுத்து என்னோட பெட்டர் சாய்ஸில் இருக்கிற ஒரு காலேஜ் எனக்கு வேணும், நான் அப்கிரேடேஷன் போகணும் அப்படின்னாலும் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்குமே அப்கிரேடேஷனும் போகலாம் நீங்கள். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரவுண்ட் 2ல் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 1லேருந்து நீங்கள் ரவுண்ட் 2க்கு அப்கிரேடேஷனுமே போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங்கான ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலும், சாய்ஸ் ஆர்டர் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அதோட மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.